Good morning, friends. I think day 3 and the 7 days hands-on training of Python programming language for beginners. மூணாவது நாள் செஷனுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். நேற்று செஷனில் வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம அந்த பேசிக்ஸ் திங்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம், எப்படி ஒர்க் பண்ணுறது ப்ரோக்ராமு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். முதல்ல பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறது தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா ஒர்க் பண்ண தான் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். நேற்று செஷனில் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இஃப்னுடைய கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஃபார் லூப்பையும் வைல் லூப்பையும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுதான் நம்ம பார்த்தது. ஸோ இதுதான் என்ன பண்ணோன்னா ரிவ்யூ அப்படி ஆஃப் டே 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஃபார் லூப்பை எப்படி டிஃபைன் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு வைலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எல்லாத்துக்குமே வந்து இண்டென்டேஷன் வேணும் அப்படின்றத இதில் நம்ம கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்ட்ரிங் அப்படின்றது பைத்தானில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். லிஸ்ட்டு எப்படி வந்து பைத்தானில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். டப்புள்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். செட்டு, டிக்ஷனரி, ஃபங்க்ஷன்ஸ், பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் எத்தனை இருக்குது, லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எல்லாமே லைவ் சினாரியோடு பார்க்க போகிறோம், ஒவ்வொரு விஷயத்தையுமே. இதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா கிளாஸ்லையுமே வந்து பார்த்தோம்னா அந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து போட்டு தான் எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறோம். அந்த ப்ரோக்ராம் மூலிமா தான் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து அடுத்த செஷனுக்குள்ளே போகிறேன். ஸ்ட்ரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா டைப்பாக இன் எவ்ரி லாங்குவேஜ் அப்படின்லாம். ஸ்ட்ரிங் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா எதுவுமே இங்கே சரியாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு ஸ்ட்ரிங் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸு, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டேட்டா மைனிங்கில் வந்து டெக்ஸ்ட் மைனிங்கு, வெப் மைனிங், அந்த மாதிரி இடத்துல எல்லாமே ஸ்ட்ரிங்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பங்கு வகிக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் நம்ம. அப்போ இந்த ஸ்ட்ரிங் லிட்டரில் வந்து பைத்தானில் எப்படி சொல்லலாம்னா 2 வகையில் சொல்லலாம். ஒன்று வந்து சிங்கிள் கோட்டில் சொன்னாலையும் அது வந்து ஸ்ட்ரிங்கு தான், இல்லை டபுள் கோட்டில் சொன்னாலையும் வந்து ஸ்ட்ரிங்கு தான். இங்கே ஸ்ட்ரிங் லிட்டரில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்றது பார்த்தோம்னா காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டர்ஸ் கோடட் வித் சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட் அப்படின்னு சொல்லலாம். ஆர் சிங்கிள் கோட்லேயோ டபுள் கோட்லேயே சரவுண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து எது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிண்ட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கான லைவ் எக்ஸாம்பிள் பார்க்குவோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ பைத்தானுடைய டெர்மினல் விண்டோவில் இருக்கேன். ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைல் நேம் வந்து ex2.pyன்னு வச்சுருக்கேன். அதை டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். நான் இதை எப்படி வந்தேன்னா எங்கள் ஃபைலு நியூன்ற ஆப்ஷன் மூலிமா நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள், ஒரு வேளை எக்ஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன், ஹலோ அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஒய் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் ஹலோ அப்படின்னு சொல்கிறேன். இது டபுள் கோட்ஸில் இருக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரிங் வேரியபிள் எதர் கேன் யூஸ் சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட் அப்படின்றாங்க. அப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன். நாங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷன் பிரிண்ட்டு எதை பிரிண்ட் பண்ணுறேன், எக்ஸை பிரிண்ட் பண்ண போகிறேன். திரும்பி பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு எதை பிரிண்ட் பண்ண போகிறேன், ஒய்யை கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணேன். ரெண்டுமே ஸ்ட்ரிங் வேரியபிள் தான், ஆனால் சிங்கிள் கோட். இது ஒர்க்காக தான் செக் பண்ண போகிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஆக்ஷனையும் சேவ் பண்ணால் தான் இதை ரன் பண்ண முடியும். ரன் மாடியூல் 5ன்றாங்க. இங்கே பார்த்தோம்னா எனக்கு இங்கே சிங்கிள் கோட்டு கொடுத்துட்டு இங்கே டபுள் கோட்டு கொடுத்துட்டேன், அதனால் வந்து எரரு. ஸோ மேக் அனதர் ரன். இப்போ பார்த்தோம்னா இங்கே ஹலோ ஹலோ அப்படின்ட்டு எனக்கு வந்திருக்கு. ஒரு ஹலோ வந்து பார்த்தோம்னா எக்ஸில் இருந்து வருது, இன்னொரு ஹலோ வந்து ஒய். ஒரு வேளை ஹலோ வெல்கம் அப்படின்னு வச்சுக்கிறேன் நான். வெல்கம், இப்போ வெல்கம்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ ஹலோ அப்படின்றது பார்த்தோன்னா சிங்கிள் கோட்டில் இருக்குது, வெல்கம் அப்படின்றது பார்த்தோம்னா டபுள் கோட்ஸில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் வந்து பார்த்தோன்னா அந்த அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வேரியபிள். அதான் சொல்கிறாங்க, இது வந்து ஒரு வேரியபிள். நான் ஈக்குவலண்ட் என்ற ஆப்ரேட்டர், ஈக்குவல் ஆப்ரேட்டர் மூலிமா இந்த அலோன்ற ஸ்ட்ரிங்கை நான் இதுக்குள்ளே மூவ் பண்ணுறேன்னா ஏக்குள்ளே மூவ் பண்ணேன். பிரிண்ட் ஏன்னு சொல்லும் போது ஏவில் இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் வரும். இங்கே பார்த்தா உங்களுக்கு வரும் ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஸ்பெஷலைஸ்டு
இன் பைத்தான் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு மல்டிபிள் லைன்ஸ் இருக்குது, இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரே லைன் இருக்குது. இது பாசிபிளாக பைத்தானில் அப்படின்னு கேட்டால் பாசிபிள். இந்த ட்ரிபிள் கோட்டும் கூட பார்த்தோம்னா கிட்டத்தட்ட என்னது ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் தான், அசைன்மெண்ட்டுக்கு தான். இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இதை பார்க்குறோம் இப்போ லைவ் எக்ஸாம்பிளில். இப்போ வந்து பார்த்தோம்னா நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங் ஏவில் வந்து பார்த்தோம்னா நான் வெறும் இ கிராஃபிக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இன்னொரு ஏ ஸ்ட்ரிங்குள்ளே வெல்கம் டு 7-day ஒர்க் ஷாப்பு ஆர்கனைஸ்டு பை இ கிராஃபிக்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் ஸ்ட்ரிங் வேரியபிள் தான். இந்த ஒருவேளை நான் இது வேணால் இந்த பின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் இது சேஞ்ச் வித் பி, இது ஏ அப்படியே இருக்கட்டும். சேவ் பண்ணிவிட்டு மேக் ரன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இ கிராஃபிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நமக்கு எதில் இருக்குன்னா இங்கேருந்து வந்தது. கீழே இருக்க பார்த்தோன்னா வெல்கம் டு. அப்போ நமக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரிபிள் கோட்டை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரிங் வேரியபிளில் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னாங்க. அப்போ ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு இது ஒரு அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி இன் பைத்தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா ஸ்ட்ரிங் அரே. எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி வந்து ஒரு ஒரு எல்லா பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்கை எதில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா அரேவில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. இங்கே ஆட்டோ அரே. அப்போ பைத்தான்லேயும் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரிங் வந்து அரே ஆஃப் பைட்ஸாக தான் ஸ்டோர் ஆகுது, யூனிகோடு கேரக்டராக. இப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த இடத்துல நான் ஏ ஈக்குவல் டு அலோ வேர்ல்டுன்னு போட்டுக்கிறேன். அப்போ அது பொசிஷன் 0 1 2 3 அந்த மாதிரி பொசிஷன். இங்கே பிரிண்ட்டு அது ஏ ஆஃப் 1ன்னும் போது 1வது பொசிஷனில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்ட்டு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம லைக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தோம்னா அந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், ஏ ஈக்குவல்ன்ட்டு அலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நான் இதை கண்டினியூஸாக எடுத்துக்கிறேன், கம்மா போடலை, ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுருக்கேன். நான் ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா இதை இங்கே போயிட்டு நான் இந்த பிரிண்ட் ஏன்னு தரேன். நான் ஃபஸ்ட்டு ஏவை பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகுது ரிசல்ட்டு, ஏ ஒன்றை பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ மேக் ரன்னு பாருங்கள், நல்லா எனக்கு தெரியும். நான் ஏவை பிரிண்ட் பண்ணேன். ஏவை பிரிண்ட் பண்ணும்போது ஹலோ வேர்ல்டு. அப்போ ஹலோ வேர்ல்டு கம்ப்ளீட் சென்டென்ஸ். 1வது பொசிஷன் அப்போது H0 E1 L2 அந்த மாதிரி பொசிஷன் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல நான் 6வது பொசிஷனை நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா மேக் ரன். அப்போ எனக்கு என்ன ஆகுன்னா இப்போ 6வது இது வந்து எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா W. எப்படி இங்கே 2 இங்கே 4 இங்கே 5 ஒரு ஒயிட் ஸ்பேஸு 6வது பொசிஷனில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், W இருக்குது. அப்போ இந்த மாதிரி அரேவாகவும் கூட ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே என்ன பண்ணிக்குதுன்னா கன்வெர்ட் பண்ணிக்குது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா மற்ற லாங்குவேஜில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணாது, ஒவ்வொரு வேல்யூவாக தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அரேவுக்குள்ளே. பட் இங்கே வந்து பார்த்தோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேரியபிள்குள்ளே மொத்த அரேவாகவும் எடுத்துக்குது, இண்டிவிஜுவல் கேரக்டர் பிரிக்கிறதுக்குமே கூட நமக்கு வந்து என்னதுன்னா எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த அரேவினுடைய அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து பார்த்தோம்னாக்கா என்னதுன்னா ரேஞ்ச் வேல்யூ அப்படின்னா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ரேஞ்ச் அப்படின்னாக்கா எந்த இடத்துலேருந்து எது வரைக்கும் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ நான் 2 to 2 East 5ன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ 2லேருந்து 5 வரைக்கும் அப்படின்னாக்கா அப்போ 2ன்னா இது H வந்து 0, E வந்து 1. அப்போ இந்த L இது வந்து 1 2 3 4 5 இந்த கம்மா வரைக்கும் இது மட்டும் எனக்கு டிஸ்பிளே வரும், இந்த 3 கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மேக் ரன். இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள் LLO அப்படின்ற அந்த லெட்டர்ஸ் மட்டும் எனக்கு என்ன இருக்குன்னா டிஸ்பிளே வருது. ஒரு வேளை சில டைம் இந்த எடுத்துருவாங்க. அப்போ 2க்கு பின்னாடி இருக்கிற வேல்யூ அப்படின்னு மீனிங் இது. அப்போ 2க்கு பின்னாடினாக்கா பின்னாடி 2வது பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் வித் கடைசி வரி அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ இந்த என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ரேஞ்ச் வேல்யூ கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசைன் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஒரு அரேவுக்குள்ளே அந்த ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது சியில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது, C++ல இந்த மாதிரி பண்ண முடியாது, ஜாவாவில் கூட இந்த மாதிரி ரேஞ்ச் வேல்யூ பிரிண்டிங்கெல்லாம் கிடையாது. ஆனால் PHPயில் இந்த ரேஞ்ச் வேல்யூ பிரிண்டிங் இருக்குது, நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். PHPலையும் பைத்தானில் மட்டும்தான் இந்த மாதிரியான அரேவை ஸ்ப்ளிட் பண்ணி ரேஞ்ச் வேல்யூ வச்சு என்ன பண்ணோம் பிரிண்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்ச் வேல்யூக்கு தான் இன்னொன்று பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஸ்லைசிங் அப்படின்றாங்க. அதான் சொல்கிறாங்க, யூ கேன் ரிட்டர்ன் த ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பை யூஸிங் ஸ்லைஸ் சின்டெக்ஸ்ன்றாங்க. அப்போ ஸ்லைஸுக்கு வந்து என்ன சின்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கொடுக்கணும், இண்டெக்ஸ் கொடுக்கணும், சென்டரில் கோலன் இருக்கணும். அப்போது ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அண்ட் எண்ட் இண்டெக்ஸ் செப்பரேட்டட் பை கோலனை வச்சு பிரிக்கும்போது
நம்ம வந்து ஸ்லைஸை பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இதை தான் முன்னே நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம். அதுக்கு அடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு பேர். இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. நெகட்டிவ் இண்டெக்ஸ்னா இதுவும் ஸ்லைசிங் கான்செப்ட் தான். நெகட்டிவ் இண்டெக்ஸ்ட்டு என்ன வந்து பார்த்தோம்னா எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி பார்த்தோம்னா முன்ன லெஃப்ட் டு ரைட்டு பார்த்தோம், இப்போ ரைட்டு டு லெஃப்ட் பார்க்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ ஸ்டார்ட் கேரக்டர் வந்து இதுலேருந்து -5 இருந்துன்னா அந்த கடைசிலேருந்து 5 லெட்ரு, அப்போ கடைசிலேருந்து 5 லெட்டருக்கு இந்த அன்றைக்கி வருங்க. இது வந்து 0 1 2 3 4 5 ரைட்டுங்களா. 5வது கேரக்டர் -2 வரைக்கும் அப்படின்னாக்கா இங்கே 5 இங்கே 2 0 1 2 இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் மட்டும் நமக்கு வந்து நிற்கும். ஸோ இதை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ எப்படி வந்து இந்த நெகட்டிவ் இண்டெக்ஸ் ஒர்க் ஆகுதுன்ட்டு. இப்போ பாருங்க, நாங்கள் நெகட்டிவ் இண்டெக்ஸ்க்கு எழுதியிருக்கோம். அலோவ் ஓல்டு நெகட்டிவ் இண்டெக்ஸ் -5 அந்த பார்த்தோன்னா ஸ்லேசிங் ஆப்ரேட்டர் -2ன்னு சொல்லிட்டு மேக் ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேவ் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் என்ன இருக்குது, ORL அப்படின்னு இருக்குது. எங்கே இருக்குது ORL. அப்போ என்ன மீனிங்னா இங்கே 5க்கு -5க்கு அப்புறம் இருந்து -2 வரைக்கும் ORLன்னு பாருங்கள். இது வந்து 0, இது 1, அப்போ 2 வந்து L சரிங்களா. அப்போ L இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க 6, இங்கே O முடியுறது வந்து அப்போ இது வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஆகும், இது எண்டிங் இண்டெக்ஸ் ஆகும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவர்ஸ் ஆப்ரேஷன் நமக்கு எப்போயாவது தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ கூட இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்த டாபிக்கு போவோம். அடுத்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நமக்கு என்ன இருக்குன்னா ஸ்ட்ரிங் லென்த்து. இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கினுடைய லென்த்தை வந்து கண்டுபிடிக்கணும். இது நார்மலான ஒரு ஃபங்க்ஷன் தான், ரொம்ப பெருசுனா LEN அப்படின்னு இருக்குது. இப்போ ஜாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் லென்த் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். சியில் வந்து strlen அப்படின்ட்டு ஒன்று இருக்குது சி லாங்குவேஜில். C++ல் strlen தான் இருக்குது, ஸ்ட்ரிங் லென்த்துன்னு சொல்லிட்டு இருக்குது. பைத்தானில் வந்து பார்த்தோன்னா லெங்த் அப்படின்னு LEN இருக்குது. PHPயில் வந்து லெங்த் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இங்கே LEN அப்படின்ற ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் மூலிமா இந்த லெங்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ இதை பார்க்கலாம் லைவாக. இப்போ பார்த்தோம்னா நான் அந்த அலோ வேர்ல்டுக்குள்ளே ஏன்ற ஆப்ஜெக்டுக்குள்ளே தான் எழுதியிருக்கேன். 2 LEN என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேக் ரன் பண்ணுறேன். இப்போ மொத்தம் எனக்கு வந்து என்னது 13 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் டிஜிட்டில் கிடைக்குது. எப்படி எதை வச்சு இது 13 அப்படின்றத நம்பர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 டோட்டல் நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டி ஸ்டார்ட் வித் 1லேருந்து. இண்டெக்ஸ்னு வரும்போது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி நம்பர்னு வரும்போது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இட் வில் பி ஸ்டார்ட் வித் 1. அப்போ இந்த ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங்கினுடைய லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி நிறைய டைப் பண்ணிக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சேவ் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் லென்த்தை கண்டுபிடிக்கிறது எனக்கு 51 கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்குது. அப்போ அந்த லென்த்துன்றதை நாம் தான் என்ன பண்ணோன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போது ஒரு ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர் இருக்குது, இது நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, இந்த ஃபங்க்ஷனெல்லாம் லைவாக எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நீங்கள் MS ஆஃபீஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலில் எத்தனை கேரக்டர் இருக்குதுன்னு ஒரு இடத்துல ஷோ ஆகுது. நம்பர் ஆஃப் கேரக்டர், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதெல்லாம் எதை வச்சு ஃபைண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷனை வச்சு தான் ஒரு டாக்குமெண்ட்டில் எத்தனை லெட்டர் இருக்குது, எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க ரெகுலராக. அடுத்த ஆப்ரேஷன் வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்ட்ரிங்கினுடைய மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன சொல்லலாம், சில பில்டின் மெத்தட்ஸ் வந்து பைத்தானில் வந்து அவைலபிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லோயர் கேஸு, அப்பர் கேஸு, ஸ்ட்ரிப்பு, இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ டைரெக்டாகவே நாம் வந்து இது என்ன பண்ணலாம், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கிலேருந்து டைரெக்டாக அப்பர் கேஸாவோ, ஒரு ஸ்ட்ரிங்கிலேருந்து டைரெக்டாக லோயர் கேஸாவோ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு விஷயம், நல்லா கவனிச்சா தெரியும். இந்த ஃபங்க்ஷன் டைரெக்டாக வேறு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா VB.NETல இருக்குது. டைரெக்டாக ஒரு ஸ்ட்ரிங்கை டைரெக்டாக என்ன பண்ண முடியும், அப்பர் கேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி PHPயில் இருக்குது, டைரெக்டாக லோயர் கேஸ்லேருந்து அப்பர் கேஸு, அப்பர் கேஸ்லேருந்து லோயர் கேஸு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா C++ல் இப்போது லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்குது. பழைய வெர்ஷனில் வந்து C++லேயே சிலே வந்து என்ன இருக்குது, இந்த அப்பர் டு லோயர், லோயர் டு அப்பர் கான்செப்ட் வந்து கிடையாது. இந்த மாதிரி பார்த்தோன்னா நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் பைத்தானுக்குள்ளே
நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. முதல்ல என்னென்ன அந்த ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ லைவாக. இப்போ பார்த்தோன்னா ஸ்க்ரீனில் நான் 2 ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஒன்று என்ன பார்த்தோன்னா அலோ வேர்ல்டில் லோயர் கேஸாக மாற்றுறது, இன்னொன்று பார்த்தோம்னா இந்த அலோ வேர்ல்டுன்னு தெரியல, நான் கிராஃபிக்ஸ்னு தரேன் கிராஃபிக்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தோன்னா, ஒன்று அப்பர் கேஸாக மாற்றணும். நான் எல்லாத்தையுமே இது லோயர் கேஸில் தரேன். லோயர் கேஸில் கொடுத்தா எனக்கு என்ன பண்ணணும், இது எல்லாமே அப்பர் கேஸாக மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்யும் டபிள்யூ மட்டும் என்ன இருக்கா அப்பர் கேஸில் இருக்குது, அது என்னவோ மாறினா லோயர் கேஸில் மாறணும். இப்போ மேக் ரன் பண்ண போகிறேன் நான். இங்கே பார்த்தோன்னா அலோ வேர்ல்டு எல்லாமே லோயர் கேஸ்லேயும், கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தோன்னா அப்பர் கேஸில் இருக்கேன். அப்போ நான் கிராஃபிக்ஸ் வந்து எல்லாமே லோயர் கேஸில் கொடுத்தேன், அது அப்பராக மாறி இருக்குது. இதில் இந்த ஹெச் அண்ட் டபிள்யூ மட்டும் அப்பர்லேருந்து அது லோயராக மாதிரி லோயர் கேஸ் டோட்டலாக நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம லைவாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு கேஸ்லேருந்து இன்னொரு கேஸு சேஞ்ச் பண்ணுறது, இல்லை சர்ச் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரிங்கை, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. ஒரு சர்ச்சிங் ஆப்ஷன் கூட பண்ணலாம். அப்போல்லாம் ரீப்ளேஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா எம்எஸ் ஆஃபீஸில் சர்ச் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு F5 பட்டன் அழுத்துவோம் இல்லையா, சர்ச் அண்ட் ரீப்ளேஸ். அந்த மாதிரி நாம் என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே சர்ச் அண்ட் ரீப்ளேஸ்க்கு மெத்தட்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கு. நம்ம அதுக்கடுத்த டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் டைரெக்டாக யூஸ் ஆக போகிறதில்ல, ஆனால் ஸ்க்ரீனில் வரக்கூடிய அவுட்புட் மேனிப்புலேஷனுக்காக தான் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக வந்து பார்த்தோன்னா ஒரு இல்லீகல் கேரக்டர்மான்னு சொல்லுவாங்க இதை. ஆனால் இது வந்து இல்லீகல் கேரக்டர் இருந்தாலே லீகலாக இது வந்து என்னத்துன்னா சில ஃபங்க்ஷனாலிட்டிக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு லைன்லேருந்து அடுத்த லைனுக்கு வந்து ஜம்ப் ஆகி போகணும். ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு பெரிய லாங் ஸ்ட்ரிங்கு. அந்த லாங் ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்ணணும்னா எனக்கு 1 by 1 வேணும்னு நினைக்கிறேன், இல்லை டேபு வேணும்னு நினைக்கிறேன், இல்லை பெல் அலாரம் சவுண்டு வேணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் என்ன பண்ணுன்னா இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர் யூஸ் ஆகுது. நிறைய எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சிங்கிள் கோட்டு வேணும்னா ஸ்லாஷு சிங்கிள் கோட்டு, பேக் ஸ்லாஷ் வேணும்னா டபுள் ஸ்லாஷ் போட்டால் பேக் ஸ்லாஷ் வரும். இல்லை எனக்கு வந்து ஒரு நியூ லைன் ஒன்று ஸ்லாஷ்ன்னு போட்டால் நியூ லைன் வேணும். அந்த கேரேஜ் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா /r போடலாம். இல்லை எனக்கு டேபு வேணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா /t போடலாம். இல்லை பேக் ஸ்பேஸ் எனக்கு ஒர்க் ஆகுனா /b போடலாம். ஃபார்ம் ஃபீடர் ஒர்க் ஆகுனா /f போடலாம். இல்லை எனக்கு ஷோ ஆகுது வந்து ஆக்டல் வேல்யூவில் ஷோ ஆகுனா அங்கே /000 வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாடெசிமல் வேல்யூனா XSH வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் என்னதுன்னா அடிஷ்னல் கேரக்டர் இன் ஏ ஸ்ட்ரிங்கு. இதை நம்ம வந்து லைவ் ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா நான் இந்த காட்டுறேன் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் சில சேஞ்சஸ் பண்ணுறேன். என்ன சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல /tன்னு கொடுத்துக்கிறேன். /t கொடுத்து எனக்கு டேப் வரும். இந்த இடத்துல எனக்குன்னா /n கொடுக்குறேன். என்னன்னா நியூ லைன் வரும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ஷனில். இங்கே பார்த்தோம்னா சொல்லுவாங்க /n வந்து நியூ லைனு, /t வந்து டேப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலான்னா டைரெக்டாக அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நானே. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறோம். ரன் பண்ணும்போது பாருங்கள் /t கொடுத்ததுனால எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு, எனக்கு ஒரு 8 கேரக்டர் ஸ்பேஸ் நடந்து ஹலோ. /n கொடுத்த உடனே என்ன வந்துருச்சு, அலோ வேர்ல்டு. இப்போ எனக்கு அது வேணாம், /n வரணும், /t வேணும்னா ஃபஸ்ட்டு கீழே /n என்ன பண்ணோம், ஒரு லைன்லேருந்து அடுத்த லைனுக்கு கொண்டு வரோம். /t என்ன பண்ணோம்னா டேப் லைனுக்கு கொண்டு வரோம். இப்போ திரும்பி ரன் பண்ணோம்னா எனக்கு என்ன ஆகுனா ரெண்டும் பாரு இப்போ ஒரே இடத்துல வந்து ஷோ ஆகும். அப்போ இந்த /nக்கும் /tக்குள்ளே அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய எஸ்கேப் சீக்வன்ஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அந்த கண்ட்ரோல்ஸை இல்லை எனக்கு ஒரு பெல் சவுண்டு வரணும் இது ரன் ஆகும்போது அப்படின்னா /b, 2 பெல் சவுண்டு ஒன்று இன்னொரு /b, இன்னொரு பெல் சவுண்டு ஒன்று இன்னொரு /b போகிறேன். இப்போ நான் ரன் பண்ணிவிட்டு மேக் எ ரன். அப்போ எனக்கு என்னென்னா அந்த 3 பெல் சவுண்டு வந்து அங்கே வர்ற மாதிரி ஷோ ஆகும். அந்த /bக்கான ஒரு கான்செப்டை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எஸ்கேப் சீக்வன்ஸ் கண்ட்ரோல்ஸ் கூட ஸ்ட்ரிங்கிள்ஸில் வந்து நிறைய யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்ஸில் இருக்கக்கூடிய அடிஷ்னல் மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட் அடிஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தோம்னா கேபிட்டல் சைஸு மாற்றுறது. அது என்ன ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் அப்பர் கேஸாக மாற்று கேபிட்டல் சைஸு. அப்புறம் பார்த்தோன்னா கேஸ் ஃபோல்டு அப்படின்னு சொல்லி லோயர் கேஸாக மாற்றிருக்கோம். சென்டராக வந்துன்னா ஸ்ட்ரிங்கு வந்து எவ்வளோ தூரம் இருந்தாலும் சென்டரையும் பண்ணிக்கலாம். கவுண்ட் அப்படின்றது எத்தனை டைம் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங் அக்கர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்கோடிங் பண்ணுறது. என்கோடிங்னா நம்ம வந்து பார்த்தோம்னா டேட்டாவை ஷோ பண்ணும்போது நமக்கு ஒன்று எக்ஸாடெசிமல் வேல்யூவில் ஸ்டோர் ஆகும், இல்லைனா எக்ஸாடெசிமலில் ஆஸ்கியாவோ EDBICயாவோ ஸ்டோர் ஆகும், இல்லை அது யூனிக் கோடாக வரும். அப்போ ஒரு கோட்லேருந்து இன்னொரு கோட் கன்வர்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
அப்புறம் எண்ட்ஸ் வித் அப்படின்னு சொல்லுவாங்க. எண் வரும்போது ஒரு பர்டிகுலர் நான் ஒவ்வொரு லைன் எண்ட் ஆகும்போது எனக்கு ஆம்பர்சன் சிம்பிள் வேணும், இல்லை டாட் வேணும், அந்த மாதிரி சொல்லலாம். இல்லை எக்ஸ்பேண்ட் டேப் அப்படின்னு சொல்லும்போது டேபினுடைய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறதுக்கோ, இல்லை ஃபைண்டுன்றது ஒரு வேர்டவோ ஒரு இதை வந்து சர்ச் பண்ணுறதுக்கோ வந்து எனக்கு வந்து என்னாங்கன்னா யூஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறது வந்து எதுக்குன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஃபார்மேட்டிங் பண்ணுறதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு வரேன். ஒரு வேளை ஃபார்மேட்டிங்னா என்ன மாதிரினா லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, ரைட் அலைன்மெண்ட்டு, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக இதை யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தோன்னா பைத்தானுடைய லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 4 கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸை வந்து கலெக்ஷன்ஸ் டேட்டா டைப்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு புது கான்செப்ட்டு. லிஸ்ட்டு வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான், ஆனால் ஆர்டர்டாக இருக்கும், சேஞ்ச் பண்ணிக்கலாம், டூப்ளிகேட்டாக அலோவ் பண்ணும். இது டூப்ளிகேட்டுக்கும் இதுக்கு சம்மந்தம். இட்ஸ் லைக் அரே. இப்போது ஒரு அரேவில் ஒரு ஃபஸ்ட்டு பொசிஷன்லலாம் ரோஸ் அப்படிங்குதுன்னா 4வது பொசிஷனில் கூட நம்ம ரோஸ்னு ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி. ஆனால் டப்புலும் வந்து பார்த்தோன்னா கலெக்ஷன், டேட்டா கலெக்ஷன் தான், ஆனால் இது வந்து அன்சேஞ்சபிள், சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு டப்பிள் ஒரு டைம் க்ரியேட் பண்ணிவிட்டால் சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் டூப்ளிகேட் மெம்பர்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்றாங்க. செட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அன்ஆர்டர்டு அன்இண்டெக்ஸ்டு டேட்டா செட்டு. ஆர்டரும் இருக்காது, இண்டெக்ஸ் நம்பரும் இருக்காது. இதில் வந்து டூப்ளிகேட்டு மெம்பர் இல்லை, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். டிக்ஷனரி வந்து பார்த்தோம்னா அன்ஆர்டரு, சேஞ்சபிள், இண்டெக்ஸ்டு, ஆனால் என்ன பண்ண முடியும்னா டூப்ளிகேட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி 4 வித்தியாசமான ஒரு கான்செப்டில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த பைத்தான் லிஸ்ட்டு. அப்போ லிஸ்ட்டுன்றது வந்து என்ன பண்ணோம், ஆர்டராகவும் இருக்கும், சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், டூப்ளிகேட்டாக அலோவ் பண்ணும். டப்புல்ன்றது ஆர்டராக இருக்கும், சேஞ்ச் பண்ண முடியாது, டூப்ளிகேட்டாக அலோவ் பண்ணும். அப்போ மேலே இருக்கிற ரெண்டுமே டூப்ளிகேட்டாக அலோவ் பண்ணும், லிஸ்ட்டும் டப்புலும். ஆனால் செட்டும் டிக்ஷனரியும் டூப்ளிகேட்டாக அலோவ் பண்ணாது. அப்போ செட்டுக்கு வந்து என்ன இருக்குன்னா அன்ஆர்டரு அன்இண்டெக்ஸ்டு, டிக்ஷனரிக்கு வந்து அன்ஆர்டர்டு கூடவே என்னது சேஞ்சபிள், கூடவே என்ன சொல்கிறாங்க இண்டெக்ஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு போயிட்டுருக்கு. ஸோ நான் முதல்ல வந்து பார்த்தோன்னா லிஸ்ட்டு பார்க்குறேன். லிஸ்ட் அப்படின்றது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுப்பாங்க. அப்போ இது இது வந்து ஒரு டேட்டா எலிமெண்ட்டு. திஸ் லிஸ்ட் அப்படின்ற ஒரு டேட்டா எலிமெண்ட்டு இந்த பாருங்கள், இது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். திஸ் லிஸ்ட் அப்படின்னாக்கா இது 3மே பிரிண்ட் ஆகும். இதில் திஸ் லிஸ்ட்டில் பாருங்கள் 1ன்னா 1வது பொசிஷனில் இருக்கிறது மட்டும் பிரிண்ட் ஆகும். கூடவே முன்ன பார்த்தோம் நம்ம என்னென்னா ஸ்லைசிங் கான்செப்ட் பார்த்தோம், 2 to 5. அப்போ 2லேருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடியது இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னதுன்னா லிஸ்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து லைவ் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா ஒரு லிஸ்ட்னுடைய கான்செப்டை நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னாக்கா ஒரு லிஸ்ட்டில் இருக்குது ஆப்பிள், பனானா, செரின்னு வச்சுருக்கேன். பிரிண்ட் திஸ்ன்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுன்னா இந்த லிஸ்ட்டு அப்படியே டேரெக்டாக ஆப்பிள், பனானா, செரி அந்த செட்டு அந்த லிஸ்ட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி பிரிண்ட் ஆகிடும். ஒருவேளை எனக்கு பர்டிகுலர் ஐட்டத்தை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு பர்டிகுலர் ஐட்டத்தை பிரிண்ட் பண்ணும்போது இப்போ பாருங்கள் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஐட்டத்தை மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போது அப்படி பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே பாருங்கள் பனானா. அப்போ 1வது ஃபஸ்ட் பிளேஸில், அதாவது இது 0 இது 1, அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த பனானா அப்படின்றது எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இல்லை எனக்கு வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அதை பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா எங்கிட்ட ஆப்பிள், பனானா, செரி, ஆரஞ்சு, கிவி, மெலான், மேங்கோ அப்படின்னு லிஸ்ட்டு கொடுத்து இப்போ 2 to 5, அப்போ 0 1 2 3 4 5, அப்போ இது வரைக்கும் தான் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ மேக் ரன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது என்ன பண்ணால் செரி, ஆரஞ்சு, கிவி அப்படின்றது மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. கூடவே வந்து பார்த்தோம்னா எனக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஆப்பிள், பனானா, செரின்னு வருது, ரிவர்ஸில் வரும்போது -1 கான்செப்ட்டு. இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன பண்ணேன், செரி வந்து எனக்கு வருது. அப்போ செரி தான் வந்து -1. இப்படி வரும்போது 0லேருந்து ஆரம்பிக்காது, -1 -2 -3ன்னு வரும். இந்த பக்கம் வரும்போது 0 1 2ன்னு போகும். இப்படி தான் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். எல்லாருமே -1ன்னும் போது என்ன நினச்சோன்னா இது 0 இது -1ன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி மீனிங் இல்லை. இப்படி ரைட் சைடு போகும்போது மட்டும்தான், அது லெஃப்ட் டு ரைட் போகும்போது 0 1 2ன்னு போகும். லெஃப்ட்லேருந்து வரும்போது மைனஸ்லேருந்து ரிவர்ஸில் வரும். 0லேருந்து இது வந்து என்னதுன்னா கவுண்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் இதுனா லிஸ்ட் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கடுத்த கான்செப்ட் வந்து டப்புள் அப்படின்னு, ஆர்டர்டு அன்சேஞ்சபிள் அப்படின்னு. சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் ஆர்டரபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இங்கே பார்த்தோன்னா அதில் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருந்து இதில் பேரந்திசிஸ் யூஸ் பண்ண போகிறோம். அந்த டிஃப்ரென்ஸே வந்து என்னென்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, பேரந்திசி, கர்லி பிரேஸ், இது 3த்துக்கும் தான் டிஃப்ரென்ஸ் என்னது டப்புள், லிஸ்ட்டு, டிக்ஷனரிக்கு.
இதை நமக்கு ஓரளவுக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னாவே எது என்னென்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. ஸோ இதுக்கான நான் ஒரு எக்ஸாம்பிளை பார்க்குறேன். இப்போ எனக்கு பழைய எக்ஸாம்பிள் இருக்குது லிஸ்ட்டு. நான் இதை என்னவா மாற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இதுவாக மாற்ற போகிறேன் நான். டப்புலாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த இதுக்கு கர்லி என்னது ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு பதில் நான் வந்து பேரந்தீஸ் யூஸ் பண்ணுங்க, ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ சேம் ரிசல்ட்டு சேம் செட் ஆஃப் திங்க் தான் வரும். இல்லை ஜஸ்ட்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நம்ம, அப்போ இந்த பிரிண்ட் வரும்போது எனக்கு என்ன ஒர்க் ஆகுனா அதே லிஸ்ட்டு தான் ஒர்க் ஆகும். அப்போது இங்கே பாருங்கள், இது வந்து எதனுடைய அவுட்புட்டு வந்து பார்த்தோம்னா இது வந்து டப்புலினுடைய அவுட்புட்டு, சாரி லிஸ்ட்டினுடைய அவுட்புட்டு. இது வந்து பார்த்தோம்னா டப்புலினுடைய எனக்கு வந்து அவுட்புட். அந்த டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு வந்து தெரியணும். ஸோ முன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் நம்ம, அதில் வந்து இந்த என்னது ஸ்லைசிங் ஆப்ரேட்டரு, இது அதே சேம் செட் ஆஃப் திங்க் தான். முன்னே என்ன ஒர்க் ஆச்சோ அதே சேம் செட் ஆஃப் திங்க் தான் அங்கே வந்து ஒர்க் ஆகும். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோம்னா இந்த டப்புலுக்கும் லிஸ்ட்டுக்கும் இன்னும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணல. ஸோ அடுத்த கான்செப்ட்டுக்கு போகும். அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு செட் தியரி. இது வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு கலெக்ஷன் தான், அன்ஆர்டர்டாக இருக்குது, அன்இண்டெக்ஸ்டாக இருக்குது. ஆனால் இது என்ன இருக்குன்னா கர்லி பிரேஸ்குள்ளே இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்த லிஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட், ரெண்டாவது வந்த டப்புல் பேரந்தீசிஸ், மூணாவது வந்த செட்டு இங்கே பார்த்தோன்னா கர்லி ப்ராக்கெட். இதுதான் இதுக்கு மூணுத்துக்குள்ள வித்தியாசமே இது மட்டும்தான். மற்றபடி நீங்கள் ஒர்க்கிங் ஸ்டைலெல்லாம் பார்த்தோம்னா முன்னே என்னென்ன ஒர்க் பண்ணமோ அது எல்லாமே ஒர்க் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, இப்போ பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது லாஸ்ட்டாக யூஸ் பண்ண நான் என்ன டப்புலுக்கு யூஸ் பண்ணேன், ஜஸ்ட் யூ கேன் யூஸ் கர்லி பிரேஸ். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதே கர்லி பிரேஸ் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. இது ஒரு செட்டு. இப்போ யூ மேக் ரன் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இல்லை, தப்பு வந்துருச்சு. இப்போது ஏன் தப்பு வந்துச்சுன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடியது. நான் ஆக்சுவலாக உள்ளே இருக்கிற இண்டிவிஜுவல் ஐட்டத்தை நான் பிரிண்ட் பண்ணணும், தனித்தனியாக பிரிண்ட் பண்ணணுன்னா லூப்பிங் வச்சு தான் பண்ண முடியும் இதில். பட் இதில் வரும்போது மட்டும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைரெக்டாகவே உங்களுக்கு பாருங்கள் அந்த விஷயம் புரியும். இப்போ அந்த செட்டில் இருக்கிற எல்லாமே டேட்டாவுமே இங்கே வந்துடும். ஏன்னா இதில் என்ன கிடையாதுன்னா ஸ்ப்ளிட்டர் கிடையாது, ரைட்டுங்களா? எதில் ஸ்ப்ளிட்டர் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம செட்டில் வந்து ஸ்ப்ளிட்டர் கிடையாது. ஒருவேளை நம்ம இதில் இருக்கிற ஐட்டத்தை ஒன்று ஒன்றா படிக்கணும்னா யூ கேன் யூஸ் ஃபார் லூப். அப்போ ஃபார் லூப்பில் தான் நம்ம இதை வந்து என்ன பண்ணோம், படிக்க முடியும். இப்போ ஃபார் லூப்பை வச்சு நம்ம வந்து ஒரு செட்டில் இருக்கிற ஐட்டத்தை எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஃபார் லூப்புக்கான கமாண்ட் எழுதிக்கிறேன். இதில் ஆப்பிள் அரேஞ்ச் இது எல்லாமே வந்து என்ன இருக்குன்னா செட்டு. அந்த செட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டத்தை எடுத்து தனித்தனியாக நம்ம படிக்க போகிறோம். இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்கள், ஒவ்வொன்றும் எனக்கு தனித்தனியாக ஃபஸ்ட்டு கிவி, ஆப்பிள், செரி, மெலோன், மேங்கோ, ஆரஞ்சு, பனானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரிசை ரிவர்ஸ் ஆர்டரில், அதாவது அந்த ஆர்டரில் 1 by 1 எனக்கு வந்து படிச்சிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி படிக்கும்போது பிரிண்ட் வந்து பாருங்கள் ஒவ்வொரு அந்த லிஸ்ட்டே அப்படியே பிரிண்ட் ஆகிடும். ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா 1 by 1 தான் நமக்கு வந்து என்னது பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து பார்த்தோன்னா லிஸ்ட்டுக்கும் செட்டுக்கும் டப்புலுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸு. இதில் என்ன கிடையாதுன்னா செட்டில் வந்து ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகாது, சரிங்களா? டிக்ஷனரியில் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகாது. ஆனால் டப்புல்லையும் லிஸ்ட்லேயும் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகும். நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து யூஸ் ஆகும், பாசிட்டிவ் இண்டெக்ஸும் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லலாம். இதில் கவனிக்க வேண்டிய அடுத்த ஒரு முக்கியமான என்னென்ன, நம்ம செட்டில் வந்து ஒரு புது ஐட்டத்தை வந்து ஆட் பண்ண முடியும். எப்படின்னாக்கா அந்த வேரியபிள் டாட் ஆட் என்ற இந்த ஃபங்க்ஷன் மூலிமா நம்மளால் ஆட் பண்ண முடியும். இதில் முன்னே பார்த்தோம் இதுக்கு முன்னாடி இருந்த லிஸ்ட்லாம் இந்த ஆப்ஷன் கிடையாது, செட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆட் ஆரஞ்சு அப்படின்னு கொடுத்துக்குறேன். நான் புதுசாக ஒன்று எங்கள் கீழே திரும்பி நான் ஒன்று ஆட் பண்ணேன், ஆட் மேங்கோன்னு தரேன், மேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? இப்போ 2 ஐட்டம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகுது, முதல்ல இங்கே ஒரு பிரிண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி, இந்த பிரிண்ட் கமாண்டில் என்னதுன்னா திஸ் செட்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்போ இந்த பிரிண்ட் கமாண்டை என்ன பண்ணோம், இந்த 3த்தையும் பிரிண்ட் பண்ணோம். கீழே இருக்கிற இந்த பிரிண்ட் கமாண்ட் என்ன பண்ணோம், இந்த 2 ஐட்டத்தை ஆட் பண்ணி சேர்த்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேக் ரன் இப்போ ரன் பண்ணுறேன் நான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செட்டில் இந்த ப்ரோக்ராமோடு நம்ம பார்த்தா தான் அந்த தெரியும் வித்தியாசம். ஃபஸ்ட்டு செட்டில் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கள் ஃபஸ்ட்டு செட்டில் செரி, ஆப்பிள், பனானா மட்டும் இருக்குது. செரி, ஆப்பிள், பனானா இருக்குது.
சரிங்களா. அதுக்கு அடுத்த செட்டில் வந்து ஆரஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன், கூடவே மேங்கோவை ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ ஆரஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன், மேங்கோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஏன்னா இது அன்இண்டெக்ஸ்டுன்றதுனால எங்கனாலும் ஆட் ஆகிக்கும். இண்டெக்ஸ்டாக இருந்தால் தான் நம்ம பர்டிகுலர் லொக்கேஷனில் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணுன்னா, நான் இதில் ஆட் பண்ணிட்டேன், இதில் இருக்கிற ஒரு ஐட்டத்தை எனக்கு ஆப்பில் வந்து டெலீட் பண்ணணும். எப்படி டெலீட் பண்ணுறது, இல்லை இதை வந்து அப்டேட் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தோங்கன்னா எனக்கு தெரியுது ஒரு செட்டு இருக்குது, அந்த செட்டில் ஆப்பிள், பனானா, செரி இருக்குது. அப்டேட்டுன்னா இதுக்கு இதை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். சரி இப்போ பாருங்கள், இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இங்கே ஆப்பிள், செரி, மேங்கோ 3 இருந்தது, அது கூட 3 என்ன இருக்குது எனக்கு அப்டேட் ஆகிருக்கு. அப்போ ஒன்று எனக்கு ஆட் கமாண்டை வச்சும் என்ன கன்ஃபார்ம் பண்ண முடியும், இல்லை அப்டேட் கமாண்டை வச்சும் எனக்கு என்ன பண்ணால் எத்தனை நம்பர் ஆஃப் லிஸ்ட்டு. ஆட் கமாண்டை என்ன பண்ணணுன்னா ஒரே ஒரு ஐட்டத்தை மட்டும் தான் ஆட் பண்ணும். ஆனால் இந்த அப்டேட் கமாண்ட் என்ன பண்ண நம்பர் ஆஃப் ஐட்டம், நிறைய நம்பரை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஆட் பண்ண முடியும். இப்போ நான் திடீர்னு வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல புதுசாக ஒன்று பண்ணுறேன். என்னது, திஸ் இஸ் செட்டு டாட் ஆடு. இப்போ டேட்டா ஆடுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு புது ஐட்டத்தை நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டுங்களா. என்னது ஒரு புது ஐட்டத்தை நான் என்ன சொல்கிறேன், ஒரு வேளை ஒரு புது பைன் ஆப்பிள்னு வச்சுக்கலாம், பைன் ஆப்பிள் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஐட்டத்தை வந்து எனக்கு இதுக்குள்ளே ஆட் பண்ணணும். சரிங்களா. இதுக்குள்ளே ஆட் பண்ணணும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா இதை ஆட் பண்ணிவிட்டேன். இந்த ஐட்டத்தை நான் வந்து நான் இதை பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணும்போது எப்படி பிரிண்ட் பண்ணுவோம், பிரிண்ட்டு எனக்கு என்னது திஸ் செட் அப்படின்ற ஆப்ஷனு. அப்போ இது வந்து பார்த்தோன்னா பல்க் ஆஃப் அந்த, அப்போ இந்த அப்டேட்டுன்றது ஒன்றுக்கு மேற்பட்ட ஐட்டத்தை ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் இந்த இந்த ஆடுன்றது ஒரே ஒரு ஐட்டத்தை மட்டும் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக் ரன், நான் ரன் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா இப்போ பாருங்கள், இங்கே பைனாப்பிள்ன்றது மேலே இருக்கிறது எல்லா ஐட்டமும் ஆட் ஆனது, கீழே வந்து பைனாப்பிள் மட்டும் ஆட் ஆகிருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தா தெரியும். இந்த பிரிண்ட் வந்து இதுக்கான பிரிண்ட்டு, இந்த பிரிண்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ஐட்டத்தினுடைய லிஸ்ட்டோடு இது ஆட் ஆகி வரக்கூடிய பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். அப்போது பல்காகவும் நம்மளால் செட்டை ஆட் பண்ண முடியும், இண்டிவிஜுவல் செட்டாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஆட் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தோம்னா இதில் எப்படி இங்கே வந்து ஒரு ஐட்டத்தை ஒரு செட்டுக்குள்ளே நம்மளால் ஆட் பண்ண முடிஞ்சதோ, எப்படி மல்டிபிள் ஐட்டத்தை அப்டேட் பண்ண முடிஞ்ச செட்டுக்குள்ளே, அதே மாதிரி செட்டில் இருக்கிற ஒரு ஐட்டத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த அப்டேட் கமாண்டை எடுத்துடுறேன், அப்டேட் எனக்கு வேண்டாம். இப்போ எங்கிட்ட பார்த்தோம்னா ஒன்று ஆப்பிள், பனானா, செரி இருக்குது, அதுக்கப்புறம் பைனாப்பிள் ஆட் பண்ணுறேன். அப்போது இங்கே பிரிண்ட் பண்ணால் இந்த 4 ஐட்டமும் வரும். கூடவே பார்த்தோம்னா கடைசியாக நான் பனானாவை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஐட்டமும் எனக்கு வரும். அப்போ அந்த ரிமூவ்ன்றது பார்த்தோன்னா ஒரு ஐட்டத்தை எதுலேருந்து செட்டிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஐட்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறதுல அந்த ப்ரோக்ராம் வச்சு நான் கம்பேர் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஆப்பிள், பனானா, செரி இருக்குது, அதோட என்ன எனக்கு ஆட் ஆகுது, பைனாப்பிள் வந்து ஆட் ஆகுது. திரும்பி நான் எதை ரிமூவ் பண்ணுறேன், பனானாவை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்போ இருக்கக்கூடிய ரிமைனிங் 3 மட்டும் எனக்கு என்னது ஷோ ஆகுது. அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், செட்டில் நம்ம ஆட் பண்ணலாம், சிங்கிள் ஆட் பண்ணலாம், பல்க் ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். ஆனால் இது என்னென்னா நான் இண்டெக்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ரைட்டுங்களா. இண்டெக்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியாது, டூப்ளிகேட் வேல்யூ என்ன ஆகுது, ஆட் ஆகுது அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா டிக்ஷனரி, பைத்தானுடைய டிக்ஷனரி கான்செப்ட். இதுவும் ஒரு வகையான கலெக்ஷன் தான், ஆனால் அன்ஆர்டர்டு. சரிங்களா. அதே மாதிரி சேஞ்சபிள், ஆனால் இண்டெக்ஸ்டு. ஆர்டர் கிடையாது, ஆனால் என்ன அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிக்ஷனரி வந்து பார்த்தோன்னா கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுத போகிறோம். ஆனால் அதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் கீ வேல்யூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிக்ஷனரியில் என்ன கொடுத்துக்கிறாங்க, பிராண்டு. இப்போ காருக்கு வந்து நான் ஒரு டிக்ஷனரி உருவாக்குறேன்னு வச்சுக்கோங்க, கார்னு வச்சுக்கலாம் டிக்ஷனரி பேர். அப்போ காரில் என்ன வந்து பிராண்டு, என்ன பிராண்டு, மாடல் என்ன அப்படின்னு கொடுத்துக்குறாங்க, இயர் எப்போ மேனுஃபேக்சர். பிரிண்ட்டுன்னு கொடுத்தோம்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டா வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டிக்ஷனரினா இந்த ஒரு 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 மீனிங்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட இது என்ன சொல்லணும்னா ஒரு நாம் வந்து எதில் பார்த்தோன்னா சி லாங்குவேஜில் நம்ம எப்படி யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் யூனியன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஸ்ட்ரக்சர். அந்த மாதிரி இதை நான் ஃபீல் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு இதுவும் ஒன்று ரெலவெண்ட்டானது தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கான்செப்ட் கிட்டத்தட்ட அங்கிருந்தால் நமக்கு எடுத்திருக்காங்க, ஆனால் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து எடுத்திருக்காங்க. சரி, இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம டிக்ஷனரிக்கு நான் இங்கே வந்துட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லிக்கணும்னா, இது வந்து நான் கார் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள்
காருக்கான ஒரு கான்செப்டாக. இதையும் நான் என்ன வச்சுருக்கேன்னா, ஏன்னா அது புரியறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இதுதான் ஒரு டிக்ஷனரி உருவாக்கக்கூடிய மெக்கானிசம். டிக்ஷனரிக்குள்ளே 3 வேல்யூ கொடுத்துருக்கேன். ஒன்று பிராண்டு, ஒன்று மாடலு, இன்னொன்று இயர். இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு கோலனை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், கம்மா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன் இந்த கான்செப்டை. இப்போ பாருங்கள், இந்த வந்து பிராண்ட் வந்து ஃபோர்டு, மாடல் வந்து என்னது மஸ்டாங்கு, இயர் வந்து 1964. அப்போ இதுக்குள்ளே இதனுடைய பிரிண்ட் வெர்ஷன் வந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். அப்போ இது வந்து ஒரு டிக்ஷனரி, ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். எது பிராண்டுன்றது ஒரு எதனுடைய கார்னுடைய பிராண்டு, கார்னுடைய மாடலு, கார்னுடைய இயர். அப்போ ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு வந்து இது என்ன பண்ணலாம். ஒரு வேளை இது எந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்குது, நாங்கள் ஸ்டூடெண்ட்டுடைய நேமு, ஸ்டூடெண்ட்டுடைய கிளாஸு, ஸ்டூடெண்ட்டுடைய ஃபாதர் நேமு, ஸ்டூடெண்ட்டுடைய மதர் நேமு, ஸ்டூடெண்ட்டுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஸ்டூடெண்ட்டுடைய ஜெண்டரு, ஸ்டூடெண்ட்டுடைய அட்ரஸ்ஸு, ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோன் நம்பரு, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து இது என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இந்த டிக்ஷனரியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க பார்த்தோம்னாக்கா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா, இதில் எனக்கு மாடல் மட்டும் வேணும். அப்போ ஜஸ்ட்டு ரன். இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, அந்த மாடல் மட்டும் எனக்கு என்ன ஆகுது, எனக்கு தனியாக பிரிஞ்சு அதுக்கான ஆன்சர் மட்டும் எனக்கு வந்து கிடைக்கும். பிரிண்ட் மாடல்னு கொடுத்தோன்னா அந்த மாடலுக்கான ஆன்சர் மட்டும் நமக்கு என்ன ஆகுதுன்னா எக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், பிரிண்ட்டு எக்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ரன் ஆகும், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பிராண்டு, மாடல். அப்போ மஸ்டாங் அப்படின்ற அந்த பிராண்ட் நேம் வந்து தனியாக பிரிண்ட் பண்ணி, அப்போது ஒரு பர்டிகுலர் அந்த டிக்ஷனரியாக இருந்தாலும் டிக்ஷனரியில் இருக்கிற அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை நம்ம ரீட் பண்ணி அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட நம்மளால் வந்து இதில் ஈஸியாக முடியும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நிறைய கம்யூனிட்டி பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, ஃபங்க்ஷன் சின்ன சின்ன பைத்தான் ப்ளக்கின்ஸு, ஆடின்னு நிறைய எழுதி என்ன பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க வயா ஃபங்க்ஷன்ஸ். அப்போ பைத்தானில் மெஜாரிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குது, நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. நம்ம தேவையான பேக்கேஜஸ் என்ன பண்ணிக்கலாம்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஈஸியாக, ஈஸி இன்பில்டட். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பிஹெச்பியும் பைத்தானும் வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு பிஹெச்பி, பைத்தான், ஆர் டூல், இது மூணுமே வந்து ஓப்பன் சோர்ஸ் டூலு. நிறைய பேக்கேஜஸ் இருக்குது இது மூணுத்துக்குமே. ஸோ அந்த வகையில் வந்து இங்கேயும் நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. நம்ம தேவையான பேக்கேஜ் ஃப்ரீயாக கிடைக்கிது, நம்ம டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணலாம். அந்த பேக்கேஜஸ் எல்லாம் எது வழியாக எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபங்க்ஷன்ஸ் வழியாக தான் எழுதுனாங்க. அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோடு. அந்த பிளாக் ஆஃப் கோடை எழுதி வச்சுக்கலாம், ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய கோட்ஸை நம்ம எழுதி என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். எப்போ எனக்கு தேவைப்படுதோ அப்போ அந்த ப்ரோக்ராம்ஸை வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னது, ஒரு சப் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டேட்டாவை பாஸ் பண்ண முடியும் பேராமீட்டரில். ஸோ ரெகுலராக மற்ற லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் இது. அப்போ நாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு டேட்டாவை இன்புட்டாக கொடுத்து அதனுடைய ரிசல்ட்டு வெளியே எடுக்கலாம். அப்போ ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட் இன்புட்டு கொடுக்கலாம், அது பேராமீட்டர் வழியாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன் டேட்டாவை அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதனுடைய ரிசல்ட்டையும் நமக்கு என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் பண்ணுதுன்னு சொன்னேன். ஒன்று ரிசல்ட் பண்ணும், இல்லைன்னா ரிசல்ட்டாக கொடுக்கும், இல்லைன்னா டேட்டா வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ எப்படி வந்து பைத்தானில் வந்து ஒரு ஃபங்க்ஷனை எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பைத்தானில் வந்து அந்த ஃபங்க்ஷனை எழுதுறதுக்கு வந்து டெஃப் அப்படின்ற கீவேர்டை வந்து யூஸ் பண்ணாங்க. டிஎஃப் அப்படின்னு டெஃபனிஷன் சொல்லுவாங்க இதை. நீங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமிங் வந்தாலும் பார்த்தோம்னா அங்கேயும் நமக்கு என்ன இருக்குன்னா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அங்கேயும் இதே சேம் ரிசல்ட் தான், அங்கேயும் சேம் இதே தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த டெஃப்ன்றதை தான் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ அந்த டெஃப்ன்ற கீவேர்ட் மூலிமா டிஃபைன் த ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம். இப்போ பார்த்தோம்னா நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ கீவேர்டு வந்து பார்த்தோம்னா டெஃப்பு, எங்கள் ஃபங்க்ஷன் நேமு, எங்களுக்குள்ளே ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு கொடுக்கலாம், கோலன் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். கீழே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கான நம்ம வேல்யூஸ் என்னென்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூஸை வந்து கொடுக்கலாம் அப்படின்னா. அப்போ இந்த டெஃப் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கீவேர்டு ஃபங்க்ஷன் டெஃபனிஷனு. இந்த மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஃபங்க்ஷன் நேமு. இங்கே லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்டை நம்ம வந்து உள்ளே கொடுக்கலாம், எத்தனை ஆர்குமெண்ட் வேணுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நான் இங்கே ஆர்குமெண்ட் எதுவும் கொடுக்கல, கோலன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்னா பிரிண்ட் ஹலோ ஃப்ரம் ஏ ஃபங்க்ஷன், ஹலோ ஒரு ஃபங்க்ஷன் கட்டிருந்து ஒரு ஹலோ மெசேஜ் போடுறேன் அப்படின்ட்டு சொல்லலாம். சரிங்களா? ஸோ மேலேயும் அதே தான், கீழவும் நான் அதே தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து வெறும் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறது.
சரி, நான் இந்த டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனை நான் என் ப்ரோக்ராமில் எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜஸ்ட்டு ஃபங்க்ஷன் நேமை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அந்த ப்ரோக்ராமை கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, இது ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம இப்போ பார்த்தோம்னா நான் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது என்கிட்ட. அந்த இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தோம்னா எனக்கு டெஃப்ன்ற டெஃபினேஷன், ஃபங்க்ஷனுடைய நேமு, எங்கள் ஆர்குமெண்ட் எதுவும் கொடுக்கல, எங்கே கொடுத்துக்கிறேன். பிரிண்டில் ஹலோ ஃப்ரம் ஏ ஃபங்க்ஷன் சொல்கிறேன். கூடவே என்ன சொல்கிறேன், இன்னொரு பிரிண்ட் கமாண்ட் போடுறேன். இந்த பிரிண்ட் கமாண்டில் வந்து பார்த்தோம்னா நான் இட் இஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இட் இஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஒருவேளை இந்த மை ஃபங்க்ஷன் இல்லாமல் நான் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் இருக்குது, அவ்வளோதான், எந்த ஆன்சருமே வராது, ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஒருவேளை இப்போ நான் கால் பண்ணுறதுக்கு இந்த லைனை நான் ஆட் பண்ணேன், மை ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் நேமை அப்படியே ஜஸ்ட் கால் பண்ணிக்கலாம். இந்த நேமை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அப்படியே நம்ம கால் பண்ணிக்கலாம். இப்படி கால் பண்ணும்போது பார்த்தோம்னா இப்போ இந்த கோடு எக்ஸிக்யூட் இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், இதை நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி நான் 3 டைம் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் இது கால் ஆகும், மை ஃபங்க்ஷன் நேராக எங்கே போகும், இந்த 2 லைனை எக்ஸிக்யூட் பண்ணோம், கீழே வந்துடும், இங்கே வந்துடும். திரும்பியும் மை ஃபங்க்ஷன்னா நேராக மை ஃபங்க்ஷன் எங்கேருந்து தேடும், அதில் உள்ளே இருக்கிற கோடை எக்ஸிக்யூட் பண்ண திரும்பியும் வந்துடும். திரும்பி மை ஃபங்க்ஷனை கால் பண்ணால் நேராக திரும்பி மை ஃபங்க்ஷனை தேடும், அப்போ அந்த ப்ரோக்ராமை அது உள்ளே இருக்கிற கோடை எக்ஸிக்யூட் பண்ண வந்துடும். அப்போ என்னென்னா இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிட்டேன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன கோட்ஸ் இருக்கோ அந்த கோட்ஸை ரன் பண்ணிவிட்டு அதனுடைய ரிசல்ட்டை கொண்டாந்து எங்கே கொடுக்கணும், எனக்கு கொடுக்கும். அப்போ எத்தனை டைம்னாலேயும் நான் தேவையான இந்த ப்ரோக்ராம்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த இடத்துல. ஸோ அதுதான் இதனுடைய மெயின் கால். இப்போ நான் 3 டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 3 டைம் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி வந்துடும். நான் இதை ஒரு டைம் தான் எழுதியிருக்கேன், ஆனால் இது எத்தனை டைம் கால் பண்ணியிருக்கேன், 3 டைம். ஃபங்க்ஷனுடைய மெயின் கோல் என்னென்னா ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய கோடை கொண்டு போய் எதில் எழுதிடணும் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதிடணும். அதை நம்ம வந்து எத்தனை டைம்னாலும் என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சரி, நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது பாருங்கள் 3 டைம். அப்போ இது ஃபஸ்ட்டு டைம் கால் ஆன ஃபங்க்ஷன், இது வந்து 2வது டைம் கால் ஆச்சு, இது வந்து எத்தனை 3வது டைம் கால் ஆச்சு. அப்போ 3 டைம் எனக்கு என்ன ஆகுன்னா இந்த ஃபங்க்ஷன் ரிப்பீட் ஆகிருக்கு. ஏன், நான் என் ப்ரோக்ராமில் என்ன பண்ணேன், 3 டைம் ரிப்பீட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். இல்லை நான் வந்து வேறு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து ஃபங்க்ஷன் நேமு சாம்பிள்னு வச்சுக்கிறேங்க. ஒருவேளை சாம்பிள், இப்போ நான் ஃபஸ்ட்டு எதை கால் பண்ண, இப்போ சாம்பிள்னு வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட்டு நான் ஒரு ஸ்டார் லைனை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். இதில் ஒரே ஒரு லைன் மட்டும் என்ன பண்ணேன், ஒரே லைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒவ்வொரு டைமும் இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆன பின்னாடி இது கால் ஆகணும். அப்போ இங்கே சாம்பிளை நான் ஜஸ்ட் கால் பண்ணுறேன், ரைட்டுங்களா, என்னது சாம்பிளாக. இங்கே ஒரு டைம் கால் பண்ணுறேன், இங்கே ஒரு டைம் கால் பண்ணுறேன், இங்கே ஒரு டைம், 3 டைம் வந்து நான் இதை கால் பண்ணியிருக்கேன், வேறு இன்னும் பண்ணல. அப்போது இந்த சாம்பிளுக்குள்ளே என்ன இருக்குது, 3 டைமுக்குள்ளே சாம்பிளுக்குள்ளே ஒரு லைன் மட்டும் தான் இருக்குது. ஜஸ்ட் இப்போ கோ ரன். இப்போ ரன் பண்ண பாருங்கள், ஃபஸ்ட்டு எது ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் இது ரன் ஆகும். அடுத்தது எது ரன் ஆகும், சாம்பிள், இந்த லைன் மட்டும் ரன் ஆகுதும். திரும்பி எதை கால் பண்ணிக்கிறேன், மை ஃபங்க்ஷன், அப்போ இது மட்டும் ரன் ஆகும். திரும்பி சாம்பிள், அப்போ இந்த லைன் மட்டும். அப்போ இந்த மாதிரி நம்ம சுவிட்ச் பண்ணி என்ன பண்ணோன்னா தேவையான விஷயங்களை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரன் பண்ணிக்கலாம். எத்தனை டைம்னாலையும் நம்ம என்ன பண்ணோம், ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய மெயின் லாஜிக்கு. பைத்தானில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட்ஸ்னு அல்லது ஸ்டார் ஆர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு சி லாங்குவேஜில் யூஸ் பண்ண கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் அப்படின்ற கான்செப்டில் அங்கே வந்து ஆர்க் சி ஆர்க் வி அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஆர்குமெண்ட் கேரக்டர், ஆர்குமெண்ட் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அதில் வந்து பார்த்தோன்னா எத்தனை நம்பர் ஆஃப் இன்புட்டை கொடுக்குறோம் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறதுக்காக இந்த ஆர்க்ஸ் சியும் ஆர்க் வியும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஆர்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன இந்த ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா எத்தனை ஆர்குமெண்ட் கொடுக்குற ஃபங்க்ஷனுக்குள்ளே எனக்கு தெரிலன்னு வைங்க. எத்தனை ஆர்குமெண்ட்டு நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்குறேன்னு எனக்கு தெரியலன்னா அந்த இடத்துல நான் முன்னாடி என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா ஸ்டார் யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்கு, அந்த பேராமீட்டருக்கு நேமுக்கு முன்னாடி. அப்போ நான் எத்தனை இன்புட்டுனாலும் நான் அதுக்குள்ளே கொடுத்துக்கலான்னு மீனிங். அப்போ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் இந்த 1க்கு மேலே எனக்கு வருது, எத்தனை வருதுன்னு எனக்கு தெரிலன்னா ஜஸ்ட்டு அந்த பேராமீட்டர் நேமுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன், வேரியபிள் நேமுக்கு முன்னாடி ஸ்டாரை ஆட் பண்ணிட்டோம்னா
நம்பர் ஆஃப் வேரியபிள் வந்து டிஃபைன்டு கிடையாது, அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்டு இதுக்கான ப்ரோக்ராமு இப்போ பார்த்தோம்னா டெஃப் மை ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே ஒரே ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா எக்ஸ் அப்படின்ட்டு. இந்த எக்ஸை வாங்கி என்ன பண்ண 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு. பிரிண்ட்டு மை ஃபங்க்ஷன் இங்கே 3 கொடுக்குறேன். இந்த 3 நேராக எங்கே காப்பி ஆகும், எக்ஸில் காப்பி ஆகும். எக்ஸ் இன்ட்டு 3 அப்போது எக்ஸ் வந்து என்ன மாறும், 3 மாறும். 5 இன்ட்டு 3 அப்படி கணக்கு வரும். 15 வரும். இங்கே பாருங்கள் எக்ஸுக்கிற இடத்துல 5 காப்பி ஆகுது. அப்போ 5 இன்ட்டு 5 25 வரும். இங்கே 9 காப்பி ஆனால் 45 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணவே நமக்கு என்ன தெரியுங்க பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு 15, ரெண்டாவதுக்கு 25, மூணாவதுக்கு 45. சரிங்களா? ஏன் அப்படின்னாக்கா இங்கே 3 இன்ட்டு 5, இங்கே 5 இன்ட்டு 5, இங்கே 9 இன்ட்டு 5. இப்போ ஒருவேளை நான் இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன்னா நான் ஒய்ன்னு ஒன்று கொடுத்துட்றேன். ரைட்டுங்களா? என்னது ஒய். நான் திரும்பி நான் ப்ளஸ் ஒய்யை ஆட் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ இங்கே இந்த ஆர்குமெண்ட்டில் கமா 2ன்னு தரேன், இங்கே கமா 7ன்னு தரேன், இங்கே கமா 8ன்னு கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நல்லா கவனிச்சா தெரியும், இது ஒரு ஆர்குமெண்ட் எக்ஸு, இது ஒய் ஆர்குமெண்ட். இந்த எக்ஸு ஃபஸ்ட்டை குறிக்குது, இந்த ஒய் செகண்டை குறிக்குது. இப்படி தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ப்ரோக்ராமும் இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. சரி, இப்போ ரன் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு ரன் பண்ணுறேன் நான். இப்போது எனக்கு வந்து எப்படி ரன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் 17 32 53 எப்படி இது ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய நம்பர் அப்போ என்ன ஆகும், 5 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஒய் அதனுடைய வேல்யூவை ஆட் பண்ணுங்க. அப்போ 15 ப்ளஸ் 2 மேலே 15 ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் 17, 25 ப்ளஸ் 7 ஆட் பண்ணால் 32, 45 ப்ளஸ் 8 ஆட் பண்ணால் 53 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து எனக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது இந்த இடத்துல. சரி, ஒருவேளை நான் என்ன சொன்னேன், எனக்கு ஸ்டார்ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஸ்டார்ன்னு எதை மீன் பண்ணுன்னா இங்கே தான் மீன் பண்ண ஸ்டார். என்னதான் ஸ்டார் எங்கே மீன் பண்ணிட்டேன்னா, அப்போ இந்த ஆர்குமெண்ட் வந்து நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டு 1க்கு மேலே இருக்குதுன்னு அர்த்தம். என்ன பண்ணால் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டு 1க்கு மேலே. இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு அரேவை வந்து டைரெக்டாக உள்ளே பாஸ் பண்ணிட்டேன். அரேன்ற பாருங்கள் லிஸ்ட்டு இல்லைன்னா டப்புள். ஞாபகப்படுத்த போன கிளாஸில் பார்த்தோம், லிஸ்ட்டு டப்புள். இந்த மாதிரி ஐட்டத்தை உள்ளே கொடுக்குறது. ஏன்னா அந்த லிஸ்ட்டு டப்புளுக்குள்ளே என்ன இருக்குன்னா மோர் தென் 1 வேல்யூ இருக்கும். அப்போ அந்த மோர் தென் 1 வேல்யூவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த முன்னாடி இந்த ஆர்க்ஸி கான்செப்டை யூஸ் பண்ணுறோம், ஆர்க்ஸ் கான்செப்டை. ஸோ அதோட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வித் டப்புளோட. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒன்று போட்டிருக்கேன், ஆடர் அப்படின்னு வச்சுருக்கேன். இங்கே நம் அப்படின்ட்டு ஸ்டார் நம்னு போட்டுக்கிறேன். சம் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் எத்தனை நம்பர் கொடுக்குறோன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்டார்னு இந்த இடத்துல எத்தனை நம்பர் கொடுக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ சம் ஈக்குவல் டு 0 ஃபார் என் இன் நம்மில் எத்தனை நம்பர் வருதோ இது வந்து ஒரு அரே மாதிரி கன்சிடர் பண்ணிக்கும். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் என் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு டைமும் இந்த வேல்யூவே ஆட் பண்ணி எனக்கு தரேன். இப்போ 3,5ன்னா இங்கே ஆர்குமெண்ட்டில் 3,5 இருக்குது. அப்போ இது எத்தனை டைம் லூப் ரொட்டேட் ஆகும், 2 டைம் ரொட்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு ரொட்டேட் ஆகும்போது 3ன்னு வரும் இங்கே வேல்யூ, என்னுடைய வேல்யூ 3ன்னு வரும். ரெண்டாவது டைம் வரும்போது 5ன்னு வரும். அடுத்த டைம் இது ரொட்டேட் ஆகும்போது இது எத்தனை இருக்குது, 4 வேல்யூ இருக்குது இது உள்ள. அப்போ ஃபஸ்ட்டு டைம் வரும்போது 4, அடுத்த டைம் வரும்போது 5, அடுத்த டைம் வரும்போது 6, அடுத்த டைம் வரும்போது 7, அப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்த டைம் வரும்போது இங்கே கீழே பார்த்தோம்னாக்கா 5 டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டார் மீன் பண்ணுறது தான் என்னது ஆர்க்ஸ் அப்படின்னு சொன்னோம். எத்தனை டைம் வந்து நம்ம வந்து இதை ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணலாம். இல்லை எத்தனை வேல்யூவு அந்த ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறது, அதுதான் அன்டிஃபைன்டு ஆர்குமெண்ட்ஸ்னு பேர். இந்த ஸ்டாருக்கு மீன் பண்ணுறது என்ன சொல்கிறாங்கன்னா அன்டிஃபைன்டு இல்லை ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இது ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதனுடைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள், இங்கே இதனுடைய சம் வந்து 8, அப்புறம் 22, அப்புறம் 17. இது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 3 + 5 8, அப்போ 4 + 5 9 15, 15 + ஒரு 7 22. கீழே இருக்கிறது சிமிலர். அந்த மாதிரி தான் என்னது ஆட் பண்ணியிருக்கேன்.
அப்போ ஒருவேளை இந்த இடத்துல நான் ஒருவேளை இங்கே பாருங்கள் கம்மா 1 கம்மா 5 கம்மா 7 கம்மா 10 கம்மா 21 கம்மா 22 நான் ஆட் பண்ணிக்கிறேன் எனி நம்பர். நான் வந்து ஆர்குமெண்ட்டை மாற்றவே தேவையில்லை, ஜஸ்ட் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான வேல்யூ. இல்லை நான் இதில் வந்து 2 நம்பர் மட்டும்தான் வச்சுக்கிறேன், எனக்கு வேண்டாம் 2 ஆர்குமெண்ட் போதும். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 3 ஆர்குமெண்ட் மட்டும் போதும். ஆர்குமெண்ட்டே பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் பார்த்துறேன். அப்போ இப்போ ரன் பண்ணாலே எனக்கு என்ன ஆகுனா ரன் ஆகும். எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் எடுக்கும்போது ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட் எத்தனை எடுத்து 2 4 6 8ன்னு எடுத்திருக்கு. 8 ஆர்குமெண்ட் இருக்குது உள்ள. அடுத்த டைம் இது ஒர்க் ஆகும்போது 2 ஆர்குமெண்ட்டாக ஒர்க் ஆகுது. அடுத்த டைம் ஆகும்போது 3 ஆர்குமெண்ட்டாக ஒர்க் ஆகுது. அப்போ இந்த ஸ்டார் தான் என்ன மீன் பண்ணுதுன்னா, அதுதான் வந்து ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட்டினுடைய மெயின் கோலை வந்து நம்ம வந்து பார்க்கணும் இதை. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய மற்ற லாங்குவேஜில் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி இன் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம இதை. அதுக்கடுத்து பார்த்தோன்னா பில்டின் ஃபங்க்ஷன். நான் சொன்ன ஆரம்பத்திலே பைத்தான் வந்து வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸினுடைய குரூப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதில் இருக்குது, பைத்தானுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னேன். நிறைய வந்து பார்த்தோம்னா பில்டின் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஆல் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் இங்கே பாருங்கள், அப்சல்யூட்டு, ஆல், எனி, ஆஸ்கி, பின், பூலியன், பைட் அரே, பைட்ஸு, அந்த மாதிரி என்ன இருக்குன்னா நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரவுண்டு, காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 80 பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 80னா நான் வந்து சொல்கிறது ஒரு ஓவராலாக தான். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா அதை தாண்டி தான் வந்து ஃபங்க்ஷனுடைய நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸு வந்து பார்த்தோம்னா நம்ம கூட எழுதி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வேளை நம்ம டேட்டாபேஸ் ப்ரோக்ராம் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனாக எழுதி வச்சுக்கலாம். டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணுறத மட்டும் ஒரு ஃபங்க்ஷனாக எழுதிக்கலாம். இல்லை டேட்டாபேஸில் ஒரு இன்ஃபர்மேஷனை ரைட் பண்ணுறத மட்டும் ஒரு ஃபங்க்ஷனாக வச்சுக்கலாம். அப்போ டேட்டாபேஸில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனு, டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கு ஒரு ஃபங்க்ஷனு, டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். அப்போது ஃபங்க்ஷன்ஸை தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கலாம், இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்மால் அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்வாங்க. இதுக்கு பேரெல்லாம் இருக்காது, வெறும் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், எக்ஸ்பிரஷன் இருக்கும், அவ்வளோதான். அதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இதில் வந்து பார்த்தோன்னா எத்தனை நம்ம நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்னாலும் கொடுக்கலாம், ஆனால் ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இருக்கும். இப்போ முன்ன நார்மல் ஃபங்க்ஷனுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, நார்மல் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து எத்தனை நாள் இருக்கலாம். ஆனால் இங்கே லிமிட்டட் அது எதில், லாம்டா ஃபங்க்ஷனில். ஆனால் இங்கே ஒன்று வந்து அடிஷ்னலாக என்ன ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்கன்னா, எத்தனை ஆர்குமெண்ட்டானா கொடுங்க, ஆனால் எக்ஸ்பிரஷன் ஒன்று தான். அதுதான் இந்த லாம்டா ஃபங்க்ஷனுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். இங்கே பாருங்கள், லாம்டான்ற கீவேர்டு, அங்கே ஆர்குமெண்ட் கொடுக்கணும், கோலன், அதனுடைய எக்ஸ்பிரஷன் வந்து கொடுக்கணும். எக்ஸாம்பிள் அப்படின்னு இது வந்து பார்த்தோன்னா இந்த இந்த பவர் ஆஃப் லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் மூலிமா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை எழுதுறது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பிரஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வைங்க, அந்த இடத்துல எல்லாம் லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன எக்ஸ்பிரஷனை எவால்வேஷன் வருதுன்னா, அப்போ அந்த பெரிய நார்மல் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த லாம்டா ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இங்கே ஒரு பெட்டர் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து இந்த லாம்டா ஃபங்க்ஷனுடைய எக்ஸ்ப்ளனேஷனு ஒரு எக்ஸாம்பிளையும் பார்க்கலாம். இங்கே பார்த்தோன்னா நான் 3 வகையான லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தோன்னா லாம்டா ஏ, ஒரே ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன், ஏவோட 10 ஆட் பண்ணி இங்கே வேல்யூ கொடுக்குறேன். அப்போ இங்கே ஏன்றது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு பார், இது எதுக்கு மூவ் பண்ணிக்கன்னா எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்குது. இங்கே லாம்டாவில் ஏபி இருக்குது, அப்போ எக்ஸில் 2 இருக்குது. இங்கே லாம்டாவில் ஏபிசி இருக்குது, அப்போ எக்ஸில் 3 வேல்யூ இருக்குது. அப்போது இங்கே பாருங்கள், இந்த லாம்டா ஃபங்க்ஷனை டைரெக்டாக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி யூஸ் பண்ண முடியாது, அதை ஒரு வேரியபிளுக்கு மூவ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம்னாக்கா இங்கே பார்த்தோம்னா தெரியும். அப்போ எவ்வளோ, 5 + 10 15. இங்கே எவ்வளோ இருக்குது, 5 6 இருக்குது. அப்போ 5 6 30ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாரு ஏபிசி கூட்டிக்கிறாங்க, 5 + 6 + 11 + 2 13ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த மாதிரி நமக்கு எத்தனை ஃபங்க்ஷன்னாலையும் நம்ம வந்து எழுதிக்கலாம் அப்படின்னு. ஒரு வேளை நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணி கீழே போட்டு நான் இதை கேன்னு மாற்றுறேன். ஒரு எக்ஸாம்பிள்,
இப்போ இதில் ரெண்டு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஒன்று எக்ஸ் வச்சுக்கிறேன், எக்ஸு, இன்னொன்று ஒய் வச்சுக்கிறேன், இன்னொன்று ஜெட் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஜெட்டு எனக்கு இதில் வந்து எக்ஸ் ஸ்டார் ஒய் ப்ளஸ் ஜெட்டுன்னு கொடுக்குறேன். இதுதான் என்னுடைய எக்ஸ்ப்ரெஷன் வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து கேன்னு வச்சுருக்கிறதுனால இங்கே வேரியபிள் என்ன மாற்றிக்கிறேன், கேன்னு மாற்றிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் ரன் பண்ணோம், இதை மட்டும் ரன் பண்ணலாம், இது வேண்டாம் எனக்கு. இப்போது நான் இப்போ இதை மட்டும் ரன் பண்ணும்போது என்ன ஆகுனா, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு இதனுடைய ரிசல்ட்டு 32. எப்படி 32? எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளை ஆகுது, அப்போ 30 + 2 32 தான் வருது. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னா லேம்டா ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி நண்பர்களே, இந்த டாப்பிக்கோடு நான் வந்து இந்த Day 3 வந்து க்ளோஸ் பண்ணுறேன். உங்களுக்கான கொஸ்டின்ஸ் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தாக்கா நீங்கள் வந்து learn2tamil82@gmail.com அப்படின்ற அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய கொரீஸை நீங்கள் எழுதி அனுப்புங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு நாள், அதாவது இந்த 7 டேஸில் எல்லா கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் ஒரு செஷனில் வந்து டிஸ்கிரைப் பண்ணப்படும். கண்டிப்பாக பண்ணுவோம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. எனக்கு அதாவது இந்த லாங்குவேஜ் நான் எவ்வளோ புரிஞ்சுருக்கேனோ அவ்வளோ, அதுதான் பிகினருக்கு அளவுக்கு நடத்துகிறேன். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, நான் ரொம்ப பேசிக்கை மட்டும்தான் நடத்துகிறேன். கொஞ்சம் போகும்போது தான் உள்ள அடிஷ்னலாக போக முடியும். ஒரே நாள் ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங்லேயே நம்மளால் என்ன போக முடியாதுன்னா டீட்டெயில்டாக போக முடியாது. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டீட்டெயில்டு வியூ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். 7 டேஸில் ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கற்றுக்கிறது ஒரு லிமிட்டட் அளவுக்கு தான் கற்றுக்க முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த டெலிவரி இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.